பரமேஸ்வரா, ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போதும் ஏதாவது நல்லது நடக்கும்னு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ராணி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கா. அந்த அகோர அதிபதி என்னோட வேம்பு சார கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் உடம்புக்குள்ள இருக்கிற யட்சணியும் சேர்ந்து இந்த 9 நாளுக்குள்ள நான் சொல்றத நீ செய்யணும், நானும் யட்சணியும் இணையறதுக்கான நாளை திருப்பி கொண்டு வரணும்னு கேக்குறான். அப்படி ஒரு வேளை நீ கொண்டு வரலன்னா அந்த 9 நாளுக்குள்ள உன் கணவன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு முழுசா கல்லாவே மாறிடுவான்னு அந்த அகோர அதிபதி மனு என்கிட்ட சவால் விடுறான். என்னோட வேம்பு சார எப்படி நான் மறுபடியும் மீட்டு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல ஈசா. ராணியோட கர்ப்பகால வயிறும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வேம்பு சாரோட தான் வருவேன்னு அவளுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆனா என் வேம்பு சார எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்னோட இந்த தர்ம சங்கடத்தை நீதான் தீர்த்து வைக்கணும் ஈசா. காயாதிபூதம் கலைகால மாயையில் ஆயாது அகல அறிவு ஒன்ற அனாதியே. ஓயாப்தி அதன் உண்மையை கூடினால் வியா பிரகாயம் மேவலும் ஆமே. பரமேஸ்வரா, என்னோட சிற்றறிவுக்கு புரியுற மாதிரி அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க சொன்ன அத்தனை கஷ்டங்களையும் என்னால தாங்கிக்க முடியும். ஆனா கர்ப்பகால வயிறோட இருக்கிற ராணியால எப்படி இதை செய்ய முடியும்? நீ ஈசத்துவத்தையும் ராணி வசித்துவத்தையும் செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அந்த துஷ்ட சக்திங்க கிட்ட இருந்து சித்தார்த்த காப்பாற்ற முடியும். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும்